நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி நமஸ்துதி. இது யாருன்னு கேட்டீங்கன்னா ராமா ஸ்ரீதேவி. இந்த ஸ்ரீதேவின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அவோ இந்த ஸ்ரீதேவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெகத்திலே ராமனுடைய சிறப்பை பற்றி போற்றப்பட்டவோ. இதை இதில் ஒரு காவலனா ஸ்ரீதேவி, பூதேவி, மூதேவி என்ற ஒரு 3 பகுதியாக இதை பிடிபி சேனலிலே நம்ம இதை சொல்கிறோம். முதல்ல ஸ்ரீதேவியை பற்றி சொல்கிறோம். இந்த ஸ்ரீதேவியினுடைய சிறப்புன்னா ஒரு மங்கள காரியங்கள் உண்டாகப்பட்டவோ. ஸ்ரீதேவியை வச்சு ஒரு அலங்கார பூஜை செஞ்சோம்னா அங்கே தீமைன்றது இருக்காது. தீமையெல்லாம் எரிஞ்சிடும். அவள்கிட்ட அக்னி சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு 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 டிவியில் ஒரு இதாக நிற்க சொல்லியிருக்கோம். அவள் அக்னி சரம் உடையவோ, அப்படி அற்புதமான உடைய பெருமை உடையவோ. ஸ்ரீதேவின்னு சீதா அப்படின்றது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதை யார் ரொம்ப அந்த இவங்க அந்தனர்கள்லாம் ரொம்ப புகழ்வாங்க சீதா பற்றி. அந்த சீதான்னு அது ஒரு சைவ வடிவத்தினுடைய சிறப்பு. அதை எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது. எல்லாரும் அதை சொல்றதுக்கு ஒரு சிறப்பு வராது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமுடையவங்க தான் சீதா. அந்த சீதாவினுடைய திருப்பெருமை இந்த பிடிபி சானலிலே நம்ம சொல்றோம். ஸ்ரீதேவி என்றாலே தெய்வீக கமலம் மலருமே. ஸ்ரீதேவி என்றாலே தெய்வீக கமலம் மலருமே, நறுமணம் வீருமே, அருள் மனம் பாடுமே. ஸ்ரீதேவி 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 என்றாலே தெய்வீக கமலம் மலருமே, நறுமணம் வீருமே, அருள் மனம் பாடுமே. ஸ்ரீதேவி 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 இருக்கும் இடம் ராமன் அங்கே இருப்பான். ராமன் என்று நினைத்தாலே ஸ்ரீதேவி அருள் தருவாலே. ராமன் என்று நினைத்தாலே ஸ்ரீதேவி அருள் தருவாலே. தெய்வீக காயே உன்மனமே ஆகுமே, தெய்வீகமே உன்மனமே ஆகுமே. ஸ்ரீதேவி என்றாலே தெய்வீக கமலம் மலருமே, நறுமணம் வீருமே, அருள் மனம் பாடுமே. ஸ்ரீதேவி இருக்குமிடம் தீபசரம் எரியுமே. ஸ்ரீதேவி இருக்குமிடம் பல தெய்வீகம் சரமே. ஸ்ரீதேவி இருக்குமிடம் மனம் சாந்தமாகுமே. ஸ்ரீதேவி இருக்குமிடம் மங்களமே பொங்கி மகிழுமே. ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி இருக்குமிடம் மங்களம் பொங்கி மகிழுமே. ஸ்ரீதேவி என்றாலே தெய்வீக கமலம் மலருமே, நறுமணம் வீருமே, அருள் மனம் பாடுமே, அருள் மனம் பாடுமே. இந்த ஸ்ரீதேவி, பூதேவி, மூதேவி என்று சொல்லப்படும் அந்த கட்டத்திலே இவங்க 3 பேர் இந்த ஸ்ரீதேவியுடைய சிறப்பை நம்ம அந்த பிடிபி சேனலிலே. ஆனால் இருந்தாலும் ராமனுடைய அருகிலே அவள் இருந்து கொண்டு தான் இருப்பாள் ஸ்ரீதேவி. அவள் இருக்கிற ஒரு மங்கள பிரகாசம் இருக்கும். ஸ்ரீதேவி போற்றப்பட்டால் ராமனை தான் போட்டோன்னா ஸ்ரீதேவி வரமாட்டா. ஸ்ரீதேவியை போட்டுனா ராமன் வந்துடுவார். ஏன்னா அவக்குள்ள மனசுக்குள்ள அவள் தான் இருக்கா. அதனால தான் அந்த பிடிபி சேனல் நம்ம ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். இந்த ஸ்ரீதேவியினுடைய திருப்பெருமையை இந்த பிடிபி சேனல் இந்த பாடலை கண்டு அவருடைய திருப்பெருமையை கண்டு ஸ்ரீதேவியினுடைய திருப்பூஜையை செய்து மங்கள பிரதிஷ்டை பாருங்கள். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் இந்த ஸ்ரீதேவியினுடைய சிறப்பை நீங்கள் போற்றி அவளை பாடினால், அவருடைய கருணை பாடினால் மாங்கல்யம் உண்டாகும் என்று அம்பாள் சொல்கிறார். இந்த பிடிபி சேனலை கண்டு மகிழுங்கள். ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.